ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 17. அம்மணி குடும்பம் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், அருண் பிரசாந்த், சுதா பிரியா, அபி, ஹரி. கணித ஆய்வும் நிபுணர் விளக்கமும் பேராசிரியை என் சங்கீதா. தயாரிப்பில் உதவி நந்தினி எஸ் மேனன். ஒளிப்பதிவு ஒளி தொகுப்பு இணை தயாரிப்பு பாலாஜி விஸ்வநாத். எழுத்து இயக்கம் தயாரிப்பு MS பெருமாள். அம்மணி குடும்பம் நாடகம். தினேஷ், சுபாஷ் பேசுறா. ஆமா, புது செல்போனு ஆப்பிள் ஐபோன்ரா. எங்கிட்ட எதிரா காசு எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு. நம்பரை சேவ் பண்ணிக்கடா. ஆமா, கேமரா நெட் ஆக்சஸ் எல்லாம் தான். உடனே ட்ரீட்டா. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சினிமா கிடையாதுடா. சொன்னது உனக்கு சேர்த்து தான். வச்சிட்றேன். ப்ரோ, மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். எனக்கு அந்த பழக்கெல்லாம் இல்லைங்க. எப்போ பழக போகிறீங்க? காலேஜ்லலாம் படிக்கிறீங்க. படித்தா பழகிக்கணுமா? சரி நில்லுங்க, கொஞ்சம் பேசலாமா? அப்படி பாரில் உட்காந்து. ஏங்க, சிகரெட்டே கிடையாதுங்கிற, அப்புறம் பாரு பீர்னு பேசுகிறீங்க. கோவப்படாதீங்க தம்பி. டென்ஷன் எதுறது நீங்கள், கோவப்படாதுன்னு அட்வைஸ் வேறையா? டென்ஷனா? இந்த பிராண்ட் குடிச்சு பாருங்க. ஏங்க, நீங்கள் யார்? பார்த்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலையே. ப்ரோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் தான் கர்ணன், காமதேனு, கற்பக விருச்சம். உங்கள் பேர்? தண்டபாணி. தண்டபாணியா? சொல்லு சுபாஷ், பச்சி சிக்கிடுச்சா? பாப்கார்னா எத்தனை பாக்கெட்டு தர சுபாஷ்? முண்டம், போன வாரத்துலேருந்து உன் பேர் சுபாஷ், என் பேர் தண்டபாணி. சுபாஷ் தண்டபாணியா? எங்க சுபாஷ் உங்கள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு, கூட்டாளி, ஏரியா மேனேஜர் எல்லாம் தான். ஆனால் இப்போ அவன் என் தம்பி போன வாரத்துலேருந்து. அது என்ன, போன வாரம் தான் அவருக்கு பேரே வச்சாங்களாமா? டீட்டெயிலாக சொல்லுங்கள் பிரதர். இங்கே வரோம், ஈஸியாக வளர்ச்சிடலாம். ஆமாம் ப்ரோ, போன வாரம் ஒரு பார்ட்டி சிக்கிச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் மேட்டர், லம்பா ஆளுக்கு 20,000. அரை மணி நேரம் தான் அண்ணன் தம்பியாக நடித்தோம். எந்த படத்தில் பிரதர்? படமா? ஒரு சீட்டிங் மேட்டர். 4-5 நாள் அலைச்சல். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, தாசில்தார் ஆஃபீஸு, ரிஜிஸ்டார் ஆஃபீஸு, அங்கெல்லாம் அண்ணன் தம்பி அப்பியர் ஆகி டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்து போடணும். போட்டேன். தண்டபான் நான் கையெழுத்து போட்டேன். என் கூட்டாளி சுபாஷ்னு கையெழுத்து போடணும். ஸ்பெல்லிங் தகராறு, மாற்றி மாற்றி எழுதி பார்க்குறேன், வரவே இல்லை. அப்புறம் கூட்டிகிட்டு போனார் கோசல்ராம் சார். அவரே சுபாஷ்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாரு. 10 லட்சம். நல்ல மனுஷன், பேசின மாதிரியே ஆளுக்கு 20,000 ஸ்பாட்லேயே எடுத்து கொடுத்துட்டாரு. நீங்கள் தண்டபாணி, உங்கள் கூட்டாளி சுபாஷ், பார்ட்டி கோசல்ராம, 3 பேரும் அண்ணன் தம்பிங்களா? அப்படித்தான் இருக்கணும். 20,000 ஆச்சு. பிரதர், எனக்கும் ஒரு சான்ஸ் வேணுமே. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? என்கிட்ட பாப்கார்ன் வாங்குறேன்னு சொல்லு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பாப்கார்னா? நீ என்ன பால் குடிக்கிற பப்பாவா? கேட்குறான் பாரு. பிரதர் கொஞ்சம் இல்லைங்க பிரதர், நீங்கள் சொன்னதுக்காக வாங்குறேன். ஆனால் கோசல்ராமன் சாரை எனக்கு காட்டணும். முதல்ல வாங்கு, நேராக பெரிய டீலுக்கே ரூட் போடுற பார்த்தியா? ஓகே பிரதர், அரை மணி நேரத்தில் வரேன் இதே இடத்துக்கு. கோசல்ராமன் சார் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ப்ரோ, எனக்கு பார்ட்டியாக நேராக பழக்கம் இல்லை, பசுபதி சார் மூலமாக தான் ஏற்பாடு. பார்க்குறேன், வரட்டா? பிரதர் கொஞ்சம் நில்லுங்க, நம்ம இப்போ ஃப்ரெண்ட் ஐட்டம் இல்லை, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஐஃபோனெல்லாம் வச்சுருக்கியா? இப்படி வந்து இல்லைங்க பிரதர், தோல் மேலே கை போட்டுக்குங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ பிரதர். வரேன் ப்ரோ, வசதியான பார்ட்டி தான், ஐஃபோனெல்லாம் வச்சுருக்கான்.
கோசல்ராம் தண்டபாணி சுபாஷ், மீடியேட்டர் பசுபதி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தாசில்தார் ஆஃபீஸு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. 10 லட்சம். என்ன லிங்க்கு கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, பிரேமலதா மேடங்களா? மேடம், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? நேரில் வந்து சொல்கிறேன். என்னண்ணே வடைய தொடவே இல்ல? போதுங்கண்ணு, தயிருக்கு கடிச்சுக்குங்கண்ணே. தயிர் சொல்லி கொஞ்சம் கொடு. தயிர் கடிச்சுக்கண்ணு. தயிர் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறேண்ணே, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. வீட்டில் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? எல்லாத்தையும் எனக்கே கொட்டி விட்டியா? ஏங்கண்ணு, வயசு கொஞ்சமாவா ஆகுது? விருந்து திங்கிற வயிறா எனக்கு? நீ சமைச்சு உங்க கையால் சாப்பிட்டு எத்தனை வருஷமாச்சுன்னு தான் சாப்பிட உட்காந்தேன். அதான் தப்பா போச்சு. ஒன்னும் தப்பு இல்ல, ஊருக்கு போற வரைக்கும் தாங்கணும்ல. எங்க புறப்பட்டு நிக்கிறீங்க மாமா? 2 நாள் இருந்துட்டு தான் போகலாம். உன் கல்யாணம் வரைக்கும் இருந்துகிட்டே போக நான் ரெடி தான் தம்பி. உங்கள் அத்தையை கூட்டிக்கிட்டு வரவேணாமா? நீயும் சின்னமணியும் நேரில் வந்து அழைச்சாத்தானே உங்கள் அத்தை அங்கேருந்து தேர் நகரும். எப்படி அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தீங்களே அப்படிங்களா மாமா? சும்மா இருக்குன்னு சொல்லி காட்ட நேரம் பார்த்தா இந்த பேச்சு எங்க அண்ணி காதுல உளுந்துச்சு. மறுபடியும் முருங்கை மரத்தை தேடு வேதாளம். இப்போ நீ மட்டும் பேசலாமா வேதாளம்னு? இரு அத்தை கிட்ட வத்தி வைக்கிறேன். மருமவனே, நீ வத்தி வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல வெத்தலை தட்டை கொஞ்சம் இப்படி கீழே வைப்பா. அட ஆமால, சாப்பிட்டு இலையை எடுக்கிறதுக்கு முன்னால வெத்தலை தட்டை தேடுவீங்களாமே. எழுந்துறீங்க. வறுவல் சீவல் துளிர் வெத்தலை வாசனை சுண்ணாம்பு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. மென்னு தின்னாலும் சரி, விழுந்து மேஞ்சாலும் சரி. அடி ராஸ்கோலு, மாமாங்கிற மரியாதை இல்ல? பேசட்டு சின்னமணி. அவன் குரலை தவிர வேற ஆம்பளை குரலை என்னைக்கு கேட்டிருக்கான் அந்த வீட்டில்? அதிசயமா மாமன் குரலை கேட்குறான்ல, அதான் என் மருமை பச்சை புள்ள ஆயிட்டான். எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம். அப்படி பேசுனது தப்புன்னு கன்னத்துல 2 போடுறத விட்டு போட்டு அம்மா அம்மம்மா என்ன தாஜா பண்ணது போதும். இல்லை, என்றைக்குமே நீ என்னை கண்டிச்சதில்ல, கராராக பேசினதில்ல. இப்போ உங்கள் அண்ணனை கேலி பண்ணதுக்கு மட்டும் என்னை அடிக்க வரியேம்மா. அடிக்கலல்ல, அப்புறம் என்ன? அடித்தாலும் பட்டுக்குவேம்மா. உங்கள் அண்ணன் மேலே உனக்கு இவ்வளோ பாசமா? இதை தெரிஞ்சுக்க இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கே. இத்தனை வருஷம் எப்படிம்மா நீங்கள் ஒருத்தர் பார்க்காம பழகாமல் இருக்க முடிஞ்சது? அண்ணா, இதுக்கு நான் என்ன பதில சொல்ல முடியும்? சின்னமணி, உடனே கண்ணை கசக்காத. விளையாட்ட ஆரம்பித்து வேற எங்கேயோ போகுது பேச்சு. ஒன்று கவனிச்சியா கண்ணு? உன் கோபத்தை பார்த்து வேதனைப்படாமல் அந்த கோபத்துக்கு உள்ளே இருக்கிற உன் ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டானே உன் மவன். இப்படி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ 100ல் 1 வார்த்தை சொன்னீங்க அண்ணா. அப்புறம் நான் சொன்னது நினைவு இருக்கட்டும். தண்டமணி, உனக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். சின்னமணி மஞ்சக்காணி மகசூல் பணம் 20 வருஷமாக நான் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தது. 5 லட்சத்தை இப்போ கொண்டாந்துருக்கேன். இன்னொரு 10 லட்சம் ஃபிக்ஸடில் போட்டிருக்கு. 6 மாதத்தில் எடுத்துடலாம். இந்த 5 லட்சத்தில் உன் தம்பி காலேஜ் செலவுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் உன் கல்யாணத்தை நடத்து. கல்யாணம் 1 வருஷம் பொறுத்து பார்த்துக்கலாம் மாமா. தம்பி படிப்பு முடியட்டும். இப்போ இந்த பணத்தில் ஒரு மனம் வாங்கி போடலான்னு பார்க்குறேன். நல்ல விஷயந்தான். அம்மா பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்குறேன். பித்துக்குழி மனம் வாங்கி போடுறேன்னு சொன்ன ஒத்துக்கலாம். அது என்ன அம்மா பேர்ல? புள்ளைய பேச விட நீ சொல்லு மருமனை. மேலே என்ன பண்ணல? மன அம்மா பேரில் தான் இருக்கணும். வீடு கட்ட எனக்கு லோன் கிடைக்கும். சூப்பர்வைசர் கிரேடு வருது. அப்படியா மருமனை? ஆமாம் ஆமாம், சம்பளமும் ஜாஸ்தியாகும். அந்த பணத்தை வீட்டு லோனுக்கு கட்டிட்டு வரலாம். நல்ல யோசனை தான். அம்னி, சின்னம்னி, என்னமோ சொன்னியே தண்டமானிக்கு விவரம் பத்தாதுன்னு. வெளியில் தம்பட்டம் அடிச்சுக்க தெரியாதுன்னு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆமாண்ணா. அண்ணே வாங்கண்ணே. என்ன வாசல்லே நின்றுட்டீங்க? இல்லை, பாப்பாவை பிடி. லேசாக காய்ச்சலாக இருக்கு. நாங்கள் சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அட உள்ளே வாங்கண்ணே. இல்லைடா, யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காப்புல இருக்கு. யாரு? மூத்தவனா? அப்பா, நீ தான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி. எப்பவாது எட்டி பார்க்குற. உள்ள வந்து பாரு. உரமுறைய வாங்கன்னு கேளு. என்ன மருமவனே, அடையாளம் தெரியலையா? இது யாரு? ஓமாவளா? பேத்தி பொண்ணு வாகண்ணு, தாத்தாடா தங்கம். அப்பா பாத்தியா சின்னமணி, சின்ன வயசில் உன்னை தூக்கி சுமந்த மாதிரியே இருக்கு என் கண்ணில். அம்மா, பாப்பாவுக்கு காய்ச்சல் இருக்கு. ஆமாப்பா, புள்ள உடம்பு கதங்குது. எங்கிட்ட கொடுங்க மாமா. வாடா செல்லம்.
ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பிள்ளைய தூக்கம் வேணாம் மருமோனே. எல்லார் கைச்சூடும் ஒத்துக்காது. பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல. ஜம்காலத்தை உரிச்சு போடு. அலுங்காமல் நானே படுக்க வச்சிடுறேன். மூத்தவனே இப்படி வா. மாமாவை பாத்தியே வாங்கன்னு கேட்டியா? எப்போ வந்தீங்க? அத்தை வரலையா? சரசு நல்லா இருக்காளா? உங்களுக்கு பேரனா பேத்தியான்னு உனக்கு கேட்க தெரியுதா? என்னமோ விரோதியை பார்க்குறாப்புல வெறிச்சுக்கிட்டு நிற்கிறியே. வந்திருக்கிறது உங்கள் அண்ணன், உன் தண்டவாணிக்கு மாமன். நீங்களே உபசாரம் பண்ணுங்க, நான் அவசரமாக போகணும். கால் டாக்ஸியில் வந்திருக்கோம். சரிதான். சாட்டைக்கயிறு வண்டியில் உட்காந்துருக்குதா? அதான் பம்பரை சுற்றிக்கிட்டே புறப்படுது. போயிட்டு வாப்பா, உன்னை யாரும் பிடிச்சி நிறுத்தலை. என்னம்மா என் நிலமை புரியாமல்? என்ன மூத்த மருமோனே, வாய்யா வந்து உட்காரு. வாங்க மாமா. வாங்க மாமாவா? அதான் வந்துட்டேன்ல. அடுத்தாப்புல என்ன அத்தை வரலையா? புள்ள நல்லா இருக்கா? அதானே நினச்சி பார்த்து ஒப்பிக்காத, ஒப்புக்கு குசலம் விசாரிக்காத. உட்காரு சொல்கிறேன், உங்கள்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க நீ என்ன டாக்ஸிலேயே உட்காந்துட்டீங்களாமா? டாக்ஸியை அனுப்பிட்டேன். ஏன் சீதா? டாக்ஸிக்காரன் நேரத்தோட அருமை தெரிஞ்சவன். 4 இடம் போனா தான் பொழப்பு நல்லா நடக்கும்னு அவனுக்கு தெரியுது. போறேன்னா அனுப்பிச்சிட்டேன். மாமா இதான். புரியுது புரியுது. உன் சம்சாரம் இந்த வீட்டு மூத்த மருமக. அனுபவம் பேசுதில்லண்ணே, அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா குட்டி கழுத? உள்ள வாமா சீதாலட்சுமி. ஏன் இன்னும் ஏச்சு பேச்சு பாக்கி ஏதாவது இருக்குதா? வாரம் வாரம் வாங்கி கட்டிக்க. அத்தை, டிவி சேனல்ல மாமியார் வேஷத்துக்கு ஆளை தேடுறாங்களாம். ரிஹர்சலே வேண்டாம் உங்களுக்கு. உங்ககிட்ட பேச நேரம் இல்லை தாயி. மூத்தவனே, உனக்காவது அக்கறை இருக்கா? காது கொடுத்து கேட்குற பொறுமை இருக்குதா? என்ன சின்னமணி, புள்ளகிட்ட நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற, அதை நல்ல விதமாக ஆரம்பிக்கணும்னு தெரிய வேணாமா? உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாமா. உறவை மாத்தாதம்னி. கோசலத்துக்கு தாய் மாமான்னா உனக்கு நான் பெரியப்பா. நீ உட்காரு. மாமா ஏதோ பெரிய பிளானோட வந்திருக்க மாதிரி தெரியுது. பிளானெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. பிள்ளைங்களை இப்போ விட்டா அப்புறம் பிடிக்க முடியாது. அதுவும் நெசந்தாண்ணே. சின்னமணி நீங்க சொல்லுங்க மாமா. கோசலம், அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகிறதுக்கு இது எக்ஸிபிஷனும் இல்லை, ஆஸ்பத்திரியும் இல்லை. இது வீடு, உன் வீடு. இங்கே இருக்கிறது உங்கள் அம்மா, உன் தம்பிங்க. நீ இந்த குடும்பத்துக்கு மூத்தவன்பா. அப்படி அவங்க நினைக்கணும்ல. குறுக்க பேசாத. இப்போ நான் என்ன பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன்? மாப்பிள்ளை பொறுப்பாக இருந்திருந்தா நான் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவர் இங்கே இல்லாத நேரத்தில் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதும் முறையில் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனால 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன் இல்ல பெரியப்பா? 10 காசு என்ன? சீதா சொல்றது மட்டும் கேட்டுக்க. 10 காசு 10,000 ரூபான்னு மேலே மேலே சைபர் சேர்த்துக்கிட்டே போகாத. சரி 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 சரி. அதிசயம்தான் போ. மூத்தவன் சொன்ன உடனே அடங்கிட்டாளே சீதாலட்சுமி. சின்னமணி, சொன்னது உனக்கும் சேர்த்து தான். கேட்குறியா? சரிண்ணே. அது கோசலம் தண்டபாணி உழைக்கிறான், பொறுப்பாக பார்த்துக்கிறான், தம்பியை படிக்க வைக்கிறான், எல்லாம் சரிதான். அவனுக்கும் காலாகாலத்தில் ஒரு கல்யாணம் நடக்கணும், வீடு வாசல்னு செயலாக இருக்கணும்னு நினைக்க வேணாம்? நல்லா வரட்டுமே. நானா வேணாங்கிறேன், இல்லை நான் தான் தடுக்கிறேண்ணா? நீ தடுக்கலப்பா, உன்னால் தடுக்கவும் முடியாது. அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும், அதை அவனுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லை? அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், வழி சொல்லி தரலாம்ல? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க சொல்லி கொடுங்க. மூத்தவனுக்கும் ஜேத்து. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். எல்லாருக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன், சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்க. சின்னமணி மஞ்சக்காணி மகசூல் இது வரைக்கும் 15 லட்சம். இன்னும் வரும், வருஷம் வரும். இப்போ இந்த 10 லட்சத்தை உருப்படியாக செலவழிக்கணும். என்ன ஐடியா வச்சுருக்கீங்க இந்த 10 லட்சத்துக்கு? ஏங்க, எந்த 10 லட்சத்துக்கு பட்ஜெட் போட சொல்றாங்க உங்க மாமா? சும்மா இருக்கியா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு. அங்கே என்ன தனி கச்சேரி? கோசலம், என்ன ஐடியா வச்சுருக்கேன்னு ஒன்றைத்தான் கேட்டேன். பிஸ்னஸ் தொடங்கலாமா மாமா? பிஸ்னஸுக்கு இந்த 10 லட்சம் பத்துமா? பேங்க் லோன் வாங்கலாம். பரவாயில்லையே, சோர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. முதல்ல செஞ்சு முடிக்க 2 முக்கியமான விஷயம் இருக்குது. தண்டவாணி கல்யாணம், தம்பி காலேஜ் படிப்பு. சரி, அதுக்கு 5 லட்சத்தை எடுத்து வச்சாச்சு. மிச்சத்தை என்ன பண்ணலாம்? நீ சொல்லு மருமகனே. அதான் சொன்னனே மாமா, ஒரு மனம் வாங்கி போட்டலான்ட்டு. அங்கே தான் வர்றேன். அதே இடத்துக்கு உங்கள் அண்ணனையும் வரவழைக்கணும்ல. கோசலம், இந்த 5 லட்சம் பொது பணம், இது உங்கள் அம்மா பணம். அதை தண்டமணி சொன்னாப்புல மனம் வாங்கட்டும். அப்புறம் மேற்கொண்டு ஒர்க் ஷாப்பில் லோன் கிடைக்கும், வீடு கட்டிடலாம். நீ கடன் வாங்க போறியா? 2 பேரும் லோன் எடுக்கணுமா? பெரியவன் சர்வீஸ் போட்டிருக்கான், அவனுக்கு கூட கொஞ்சம் லோன் சேங்ஷன் ஆகும்.
மொத்தமாக பணம் வந்தால் நல்லது தானே? என்னங்க உடனே தலையாட்டாதீங்க. அது இல்லை மாமா, நான் லோன் வாங்கணுன்னா பட்டா என் பேர்லேயே இருந்தால் தானே முடியும். தேவையில்லைப்பா, மன குடும்ப சொத்து. நீங்கள் அண்ணன் தம்பிங்க ஒரே குடும்பம். ஃபைனான்ஸ் மட்டும் அவங்கவுங்க கம்பெனியில் வாங்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச சட்டம் இதான்ப்பா. அது சரிப்பட்டு வராது மாமா. வாடகை வீடாக இருந்தால் ஆளுக்கு 5,000 போட்டு கொடுத்து போடலாம். மன ஒருத்தர் பேரில், வீட்டுக்கடன் ஒருத்தர் பேரில், பாத்தியத்தை மட்டும் 3 பேருக்குன்னா ஒத்து வருமா? ஓ, ஐயா அங்கே வராரா? அது இல்லை மாமா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே அடிபட்டு போயிடும். சட்டம், சாட்சி, கையெழுத்து, கட்டுப்பாடுன்னு இப்போ ஏகத்துக்கும் அழிச்சாட்டியும் பண்ணுறாங்களே. சமாளி, நீ தான் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்கியப்பா. உன்னால் முடியும் மருமகனே. ஐயோ, எனக்கு யாரையும் தெரியாது. ஆளை விடுங்க மாமா. வாசிதா புறப்படலாம். அப்படியெல்லாம் போயிட முடியாது மருமகனே. உட்காரு சொல்கிறேன். எல்லாரும் கேட்டுங்க. வீட்டு மனை 5 லட்சம் சின்னமணி பங்கு அந்த ரெடியாக இருக்குது. வீடு கட்ட 18லேருந்து 20 லட்சம் ஆகும். ஆளுக்கு 5 லட்சம் எடுத்து வைங்க. அது அது முடியுமா அண்ணே? முடியணும் கண்ணு. பேங்க் லோன் வாங்குவீங்களோ, நகை நட்டை வைப்பீங்களோ, இல்லை வெளியில் எங்கேயும் கடன் வாங்குவீங்களோ? அண்ணே, எங்கள் ஒர்க் ஷாப்பில் நான் கேட்குறேண்ணே, எப்படியும் வாங்கிடலாம். மூத்த மருமவன் நீ 5 லட்சம் போடுற. அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்கள் மாமா போவேன்? உன்னை விட சின்னவன் குறைஞ்ச சம்பளக்காரன். அவனால் முடியும், உன்னால் முடியாதா? முடியணும்ப்பா. இந்தா அம்மணி பங்கு 5 லட்சம், அது ரெடியாக இருக்குது. சின்ன மருமகன் பங்கு அதை நான் அனுப்புகிறேன், நான் தர்றேன். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அவங்கள்ட்ட நான் திருப்பி வாங்கிக்கிறேன். 20 லட்சத்தில் நீங்கள் வீடு கட்டி முடிங்க. இந்த 20 லட்சத்துக்குள்ளே அடங்குற மாதிரி உட்காந்து 3 பேருமா உட்காந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு வைங்க. 3 பேரும் ஒரே வீடாக இருந்தால் நல்லது தானேப்பா. அம்மணியே, நான் பேங்க்கு போய் பணத்துக்கு உனக்கும் உன் பங்கு, உன் புள்ள பங்கு இருக்க, சின்னவன் பங்கு, அந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரிங்க அண்ணா. ஏத்து எங்களை ஏன் இப்படி வம்பல மாட்டி விட்டுட்டு போறாரு உங்க அண்ணன்? நிபுணர் விளக்கம் வழங்குவோர் கணித பேராசிரியை சங்கீதா. நேயர்களே, என்னதான் சொகுசா வாடகை வீட்டில் இருந்தாலும் நமக்குன்னு சின்னதாக ஒரு சொந்த வீடு கட்டணும்னு எல்லாருக்குமே மனசில் ஒரு மூலையில் ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கனவுலையும் ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போது உங்ககிட்ட சொல்ல ரத்தினம் கல்லூரியை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் வடிவேல் சார் அண்ட் முரளிதரன் சார் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என்னுடைய பேர் முரளிதரன். நான் ரத்னம் டெக் ஜோனில் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்கேன். பொதுவாக பார்க்க போனால் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பில்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால ஒரு சின்ன அபிப்பிராயம், சின்ன கருத்துக்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு. அதுலேயும் நமக்கான ஒரு இடம், அந்த இடத்துல நம்மளாக ஒரு வீடு நம்மளோட மேற்பாடு கட்டங்களில் எல்லாருக்குமே ஒரு பிரியமான ஒன்றாக இருக்குது. எத்தனையோ ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் வந்திருக்கலாம், இருந்தாலும் சொந்தமான இதில் நிறைய பேருங்களும் பல குழப்பங்கள் இருக்கலாம். யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி வீடு கட்டணும், இன்ஜினியர் வைக்கலாமா இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு கட்டிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சரியான தீர்வுகள்னு பார்க்க போனால் இந்த இதுக்கு உண்டான கன்சல்டன்ட்ஸ் நிறையாவே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கலந்துக்கிட்டு என்ன ஒரு சொற்பமான ஒரு தொகையை வாங்கிட்டு அவங்களுக்கு உங்கள் கரெக்டானபடி உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈவன் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, எங்கே லோன் கிடைக்கும், எந்த மாதிரி கட்டலாம், எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதன்படி கட்டினால் ஸோ ஏமாறாமல் ஒரு நல்ல உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் கட்டி முடிக்கலாம். மேற்கொண்டு எந்த மாதிரி கட்டலாம், எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா என்னோட சக தோழரான இன்ஜினியர் வடிவேல் அதை பற்றி விளக்குவார். என்னோட பேர் வடிவேல். நான் ரத்னம் காலேஜில் சைட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்படி வீடு கட்டுறன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஜினியரோ இல்லை மேஸ்திரியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அவங்க இப்போ இன்ஜினியராக இருந்தால் ஸ்கொயர் ஃபீட்டில் மெட்டிலோடையே பண்ணிடுவாங்க. மேஸ்திரியாக இருந்தால் அவங்க லேபர் மட்டும்தான் பண்ணுவாங்க, மெட்டிலோட பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500 ரூபா பக்கம் இப்போ வாங்குறாங்க கரண்ட் ரேட்டு. இல்லை மேஸ்திரிகிட்ட லேபராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 240 ரூபா பர் சதுர அடிக்கு 240 ரூபா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியரோ மேஸ்திரியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த நீங்கள் கட்டடம் பண்ண போகிற இடத்துல சாயில் டெஸ்ட் பண்ணணும். சாயில் டெஸ்ட்டில் நீங்கள் கட்ட போகிற இடத்துல மண் எப்படி இருக்குன்றதை பரிசோதனை பண்ணணும். கட்ட போகிற இடத்துல சாயில் டெஸ்ட் பண்ணணும். சாயில் டெஸ்ட்னால் அதோட மண் பரிசோதனைன்னுவாங்க. அதில் அந்த கட்டப்போட இடம் களிமண் தரையாக இருக்கா இல்லை பாறை தரையாக இருக்கான்னு செக் பண்ணணும். களிமண் தரைனா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனரை வச்சு டிசைன் பண்ணி அதுக்குண்டான டிசைன் வச்சு தான் கட்டணும்.
பாறைனா அதுக்குண்டான டிசைன் வச்சு தான் பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பிளான் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பண்ண போகிறீங்க. 2 டைப் இருக்குது கட்டடம் வந்து, லோட் பியரிங், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். லோட் பியரிங்னா ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி முண்டுக்கு சைஸ் கல்லை வச்சு கட்டி அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணி பண்ணுறது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் காலம் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்லாப் காங்கிரீட் போட்டு பண்ணுறது. லோட் பியரிங்கில் வந்து மினிமம் ஒரு சின்ன வீடு கட்டுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எர்த் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ராக் இருக்க வரைக்கும் எர்த் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஆன்டி டெர்மினேட் இது ஊற்றணும். ஆன்டி டெர்மினேட்னா கரையான் மருந்து. நீங்கள் எர்த் ஒர்க் பண்ணிவிட்டு கரையான் மருந்து ஊற்றிட்டு தான் அடுத்து காங்கிரீட் போடணும். ஏன்னா சப்போஸ் வந்து கரையான் இருந்துச்சுன்னா அது மேலே வந்துட்டு கரையான் வந்து உங்களுக்கு பில்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் எதுக்கு போகிறோன்னா ஃப்ளோர் சர்ஃபேஸ் ஒரே லெவலாக இருக்கிறதுக்காக, ப்ளஸ் அதுக்கு மேலே தான் காங்கிரீட் போடணும். அந்த பிசிசியோட ரேஷியோ வந்து 1:4:8 போடலாம். 1:4:8னா 1 செட்டி சிமெண்ட்டு, 4 செட்டி மணல், 8 செட்டி ஜல்லி வந்து 40 mm 40 mm 1 இன்ச்சு ஜல்லின்னுவாங்க. அந்த இதை பிசிசிக்கு அப்புறம் ஃபுட்டிங் வந்து பிசிசிக்கு மேலே போடுவாங்க. அதில் லாஃப்ட் கம்பி கட்டி அது மேலே ஒரு அடியாவது மினிமம் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே காலம் ரைஸ் பண்ணுவாங்க. காலம் ரைஸ் பண்ணும்போது அதோட கவர் வந்துட்டு 25 mm இருக்கணும். கம்பிக்கும் காங்கிரீட்டுக்கும் உள்ள அவுட்டரோட இதுக்கும் வந்துட்டு 25 mm இருக்கணும். அதுக்கப்புறம் பிளிந்த் பீம்ன்றது வந்துட்டு ரோட் லெவல்லேருந்து ஒரு 2 அடி ஹைட்லேயாவது இருக்கணும். ஏன்னா ரோட் லெவல் பின்னால் வரும்போது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பேஸ்மெண்ட்டோட லெவல் வந்து கீழே இறங்கிடக்கூடாது, தண்ணியில் உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரோட் லெவல்லேருந்து ஒரு 2 அடிக்கு மேலே வச்சு பிளிந்த் பீம் டைப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராவல் ஃபில்லிங், பிளிந்த் பீம் கட்டினதுக்கப்புறம் கிராவல் ஃபில் பண்ணி நல்லா கன்சல்டேஷன் பண்ணணும். கன்சல்டேஷன்னா தண்ணி ஊற்றி நல்லா மண்ணெல்லாம் கீழே இறுக்கி விட்டுட்டு எர்த் ரேம்பர் ஓட்டிட்டு அதுக்கு மேலே தான் காங்கிரீட் போடணும். ஏன்னா தண்ணி ஊற்றி பண்ணுறோன்னா, தண்ணி ஊற்றாமல் இருந்தோம்னா தண்ணி சப்போஸ் உள்ளே இறங்குச்சுன்னா மண் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃப்ளோரிங் அப்படியே உட்காந்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு காலம், அதுக்கு மேலேயே காலம் மார்க் பண்ணி காலம் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே ரூப் ஸ்லாப் காங்கிரீட் போடுறோம். ரூப் ஸ்லாபோட ரேஷியோ 1:1.3. 1:1.3னா 1 செட்டி சிமெண்ட்டு, 1.5 செட்டி மணல், 3 செட்டி வந்து ஜல்லி வந்து 20 mm திக்னஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணணும், டெரஸ் ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணணும். அது வந்து கரெக்டாக வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியும் பண்ணலாம், அல்லது தட்டோடு வச்சு கரெக்டாக பண்ணிக்கலாம். இல்லைனா அதில் மழை தண்ணி விழுந்து உள்ளே போய் நம்ம இரும்பெல்லாம் துருப்பிடிச்சு பில்டிங் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் பிரிக் ஒர்க் வந்து சிமெண்ட் மாட்டர் 1:6 தான் பண்ணணும். அதாவது 1:6னா 1 செட்டி சிமெண்ட்டு, 6 செட்டி மணல். அது பண்ணும்போது கரெக்டாக ஒரே லைனாக இருக்கான்னு செக் பண்ணணும். கல் வந்துட்டு லைன் மாறி வரணும். அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் வந்து ரேஷியோ வந்து 1:5. 1 செட்டி மணல் 5 செட்டி 1 செட்டி சிமெண்ட்டு 5 செட்டி மணலில் இருக்கணும். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது க்யூரிங்னா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பிளாஸ்டிங்கில் வந்துட்டு மினிமம் ஒரு 7 நாளாவது தண்ணி அடிச்சுட்டு இருக்கணும். காங்கிரீட்டில் வந்து 28 நாள் கண்டிப்பாக க்யூரிங் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ளோரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சது இருக்குது. டைல்ஸ் இல்லைன்னா கிரானைட்டு. இப்போ வந்து நிறைய டைப்ஸ் வந்துடுச்சு ஃப்ளோரிங்கில். நீங்கள் உங்கள் கட்டுற இன்ஜினியர்ஸ்டே கேட்டிங்கன்னா என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளோரிங்கில் வந்து வுட்டன் ஃப்ளோரிங் இருக்குது, வினைல் ஃப்ளோரிங் இருக்குது, இப்போ டைல்ஸ் இருக்குது. அது போக நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினியர்ஸ்ட்டை கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாய்லெட் பண்ணும்போது அதுக்குள்ளே வாட்டர் ப்ரூஃபிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலைன்னா அது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே லீக் ஆகி பில்டிங் டேமேஜ் ஆகும். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு கரண்ட்டாக ஸ்லோப் கொடுத்து ஸ்பாட் பைப்புன்ட்டு ஒரு பைப் வைப்பாங்க. அந்த ஸ்பாட் பைப் எப்படின்னா, நீங்கள் டைல்ஸ் போடுறதுக்கு கீழே இருக்கணும். தண்ணி ஒரு வேளை லீக் ஆச்சுன்னா, டைல்ஸ்லேருந்து கீழே இறங்குச்சுன்னா அந்த பைப் வழியே போய் வெளியே விழுந்துடும். இல்லைனா அந்த இது கீழே இருந்து ஸ்லாப்லேருந்து கம்பிலாம் துருப்பிடிச்சிடும். அப்புறம் அந்த சானிட்ரி ஐட்டம்ஸ் அது வந்து நல்ல பிராண்டடானதை வாங்கி போடணும். இப்போ லோக்கலில் நிறைய ஐட்டம் வந்துட்டு இருக்குது, ஆனால் பிராண்டடாக வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினியர்கிட்ட கேட்டு அதை ட்ராயிங் வாங்கி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. டெரஸ் ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணிட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா மழை நீர் சேகரிப்பு. கீழே ஒரு தொட்டி கட்டி அதுலேருந்து டெரஸ் ஃப்ளோர்லேருந்து விழுகிற தண்ணியை அந்த தொட்டியில் சேமித்து நம்ம வந்து தண்ணியை கீழே நிலத்தடி நீரில் சேமித்து வைக்கிறோம். அது வந்து நம்மளோட வாட்டர் சோர்ஸை அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்ரு பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதோட பெயிண்ட் சொல்லுவாங்க. அவுட்டருக்கான என்ன பெயிண்ட் அடிக்கணுமோ அந்த பெயிண்ட் அடிங்க.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற ரேட் சொல்கிறேன், கரண்ட் ரேட், மெட்டீரியல் ரேட் சொல்கிறேன். இப்போ வந்து செங்கல் வந்து சேம்பர் பிரிக்காக இருந்துச்சுன்னா செங்கக்கல் வந்துட்டு 5-6 ரூபா ஒரு கல் ஆகுதுங்க. ஒரு லோடு வரும்போது உங்களுக்கு 4500 கல் தான் ஒரு லோடு வரும் உங்களுக்கு. மணல் ஒரு லோடு வந்து 13500 ரூபா. 13500 ஒரு லோடு வந்துட்டு 4 யூனிட் இருக்கும். அந்த இதில் 4 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு வண்டியில் 3.25 யூனிட் இருக்கும். ஒரு யூனிட்ன்றது 100 கன அடி. சிமெண்ட் வந்து இப்போ ஒரு மூட்டை வந்து 370 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஒரு மூட்டையில் 50 கிலோ இருக்கும் சிமெண்ட்டு. அந்த சிமெண்ட்லேயே வந்து கிரேட் இருக்குது, M45, 55 கிரேட் இருக்குது நம்மகிட்ட. அடுத்து அக்ரிகேட்னா ஜல்லி வந்து 2400 ரூபா பர் யூனிட்னா 100 கன அடி ஒரு யூனிட்ன்றது. அதாவது 20 எம்எம்னா 2400 ரூபா, 20 எம்எம்னா 40 எம்எம் 1 இன்ச்சுன்றது வந்துட்டு 2200 ரூபா இப்போ கொடுத்துட்ருக்காங்க. M20 கிரேட் காங்கிரீட், அதாவது இப்போ நார்மலாக ஸ்லாப் காங்கிரீட் போடுறது நம்ம ஆர்எம்சியில் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்னுவாங்க, அது பண்ணுறதா இருந்தால் இப்போ M³ வந்து இப்போ M20னா 4000 ரூபா. M20ன்றது ரேஷியோ வந்து 1:1.5:3. அதான் இப்போ நம்ம ஸ்லாப் காங்கிரீட் போடுறது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1 சட்டி மணல், 1.5 சட்டி மணல், 3 சட்டி ஜல்லி. நேயர்களே, சார் சொன்னதை கேட்டிங்களா? நம்மளோட ஒவ்வொரு சொந்த வீட்லேயும் ஒவ்வொரு செங்கல்லையும் நம்மளோட ஆசையும் வியர்வை துளியும் இருக்குது. வாழ்க்கை பூரா அது சந்தோஷமாக நிலைக்கணும்னா திட்டமிட்டு கணக்கு போட்டு உங்கள் கனவு வீட்டை சொந்தமாக்கிக்கங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 17.